அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுடன் இதே மாதிரி ஒரு சபையில் அமர்ந்திருந்தார். முஸ்லிம், புகாரி 2 கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. மார்க்க விஷயங்களை சஹாபாக்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். 3 நபர் வந்தார். முதலாவது வந்த நபர் சபையில் முன்னுக்கு வந்து அழகாக உட்கார்ந்து கொண்டார். இடைவெளி எங்கேயோ அந்த இடத்தை பார்த்து உட்கார்ந்து கொண்டார். 2வது வந்தவர் கொஞ்சம் வெக்கப்பட்டு பின்னால் உட்காந்துட்டார். 3வது வந்தார், அந்த சபையை புறக்கணிச்சிட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபை முடிஞ்சோன்னே கேட்டாங்க, 3 பேர்த்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா சொன்னாங்க. முதலாவது வந்தவர் அவர் நெருங்கி உட்கார்ந்தாரு, அல்லாஹ்வும் அவரை நெருங்கி கொண்டார். 2வது வந்தவர் கொஞ்சம் ஃபஸ்தஹியா அல்லாஹு மின், அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டு பின்னால் உட்கார்ந்தார், அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற நன்மையான விஷயத்தை கொஞ்சம் தாமதிச்சிட்டார். 3வது அவர் அந்த சபையை புறக்கணிச்சிட்டு போனார். நல்ல விஷயத்தை கேட்காம அல்ல அந்த விஷயத்திலேருந்து அல்லாஹ் அவரை தூரமாகிட்டார். மேலானவர்களே, கோஷிகோலமானம் நிறைய முன்னால் இடைவெளிகள் இருக்குது என்று சொன்னால் நிறைய ஹதீஸுகள் மிகவும் வலியுறுத்தப்பட்டீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடைவெளியை இன்னொருத்தர் கடந்து வாரதும் பாவம். எனக்கும் பேச்சு வராது. ஏன்னா இடையில வந்து ஒருத்தர் பூரா போல எந்த பேச்சும் மாறிடும், டாபிக்கும் மாறிடும். ஜும்மா பயான்ன்றது அரவர் தான். அந்த அரவரும் நாங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு கேட்டால் தான் வரும். ஏதோ வந்தோம் டைமை போக்கிக்கிட்டு போண்டு வந்தோம்னா சத்தியமாக மாற்றம் வராது. கோஷிகரமான தயவு செய்து இடைவெளிகளை பூர்த்தி செஞ்சு உட்காருங்க. அல்லாஹ் உங்களை ராம செய்வான், அல்லாஹ் பரக்க செய்வான், அல்லாஹ்வும் உங்களை நெருங்கி போவார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இரக்கமானவன் மேலானவர்களே. அவன் அடியார்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுக்கிறான். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்கள்ல ஆக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான். பரக்கத் பொருந்திய மாதம், ஷஹ்ருல் முபாரக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலை மாறி கொட்டக்கூடிய மாதம், சொர்க்கத்துடைய கதவு திறக்கக்கூடிய மாதம், வானத்துடைய கதவு திறக்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எண்ணில் அடங்காதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாதம். மேலானவர்களே, இது மாதிரி வாய் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதத்தில் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இந்த மாதம் கிடைப்பதே பாக்கியம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மேலானவர்களே அவனுக்கு நிறைய சந்தர்ப்பம் எல்லாம் கொடுத்திருப்பான். அவனுடைய ஆயுள் காலத்தில் கொடுத்த ஆக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் ரமதானுடையதான். அவனுடைய ஆயுள் எப்போ விளங்கும்? நீங்கள் மௌத்தாகி கபிரிஸ்தான் போன போற எங்களுக்கு விளங்கும். இந்த ரமதானை ஏன் நாங்கள் மிஸ் பண்ணினோம், ஏன் நாங்கள் வீணாக்கினோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பேர் ஒரே நடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. தைகோத்திரத்தை சேர்ந்து 2 பேரும் எப்படின்னு கேட்டால் சஹாபாக்கள் இந்த 2 பேரை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? இரட்டையர்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஏன்? 2 பேருடைய அமல்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் 2 ரக்காத் தொழுது, அவரும் 2 ரக்காத் தொழுவார். இவர் நோம்பு பிடிச்சா அவரும் நோம்பு பிடிப்பார். மேலானவர்களே, இதில் ஒத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செஞ்சு யுத்தத்துக்கு அனுப்பிட்டாங்க. போனவர் யுத்தத்தில் ஷஹீத் ஆகிட்டார். மற்றவர் என்ன செஞ்சார்? அவர் மௌத்தாகி 1 வருஷத்துக்கு பின்னால் நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போயிட்டார். இந்த 2 சஹாபாக்களையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவுல காண்றான். யார் முதலாவது சொர்க்கம் போறது? மேலானவர்களே, அல்லாஹ் ஷஹீத முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பல. முதலாவது அனுப்பினது அல்லாஹ் யாரை தெரியுமா? அவருக்கு பின்னால 1 வருஷத்துக்கு பின்னால மரணிச்சார், இவர் தான் முதலாவது சொர்க்கம் போனார். அபூ தல்ஹா அந்த சஹாபிக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் கனவு கண்டேன், 2 பேர்ல அல்லாஹ் ஷஹீத முதலாவது அனுப்பல. யா ரசூலல்லாஹ், இவரைத்தான் முதலாவது அனுப்பினான். சொன்னாங்க, அபூ தல்ஹா, இதில் என்ன ஆச்சரியப்பட்டதுக்கு? இதில் என்ன இருக்குது?
சொன்னாங்க. யாரை சொல்லதா? அவர் ஷஹீத் இல்லை. சொன்னாங்க அவருக்கு பின்னால் இவர் 1 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துகிறார். எவ்வளவு நன்மை செஞ்சிப்பார், எவ்வளவு சதகா கொடுத்திப்பார். அதுலேயும் ஆக முக்கியமான ஒன்று தான் ஒரு ரமதானை இவர் சந்திச்சுக்கிறார். இதனுடைய கூலி அவ்வளவு பெருமதி மேலானவர்களே. சல்லல்லாஹு இதுக்கு கூலியே நான் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றானா இதுக்கு கூலி எந்த ஒரு உலமாவாலையும் யார நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட சொல்லல ஒரு ரமதானுக்கு இவ்வளோ கூலி. அல்லாஹ் சொல்லிட்டான் இதுக்கு கூலி நான் தான் கொடுப்பேன். அதனால தான் எங்கள்கிட்ட உமா வாப்பா எல்லாரும் இப்போ நிறைய பேர் மௌத்தா கபூர் எங்கள் உமா வாப்பா கபூரில் தான் இருக்கிறாங்க. அல்லா அவங்களோட கபூர் எல்லாம் பிரகாசமாக்கும். அல்லா அவங்க சொர்க்கவாசிகள் எல்லாம் ஆக்கி வச்சுருவோம். மேலானவர்களே அவங்கள எழுப்பாட்டி கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் உலமாக்கள் சொல்கிறாங்க என்ன தெரியுமா கேட்பாங்களாம்? அவங்க சொல்லுவாங்களாம் எனக்கு எல்லா பானம் ரமதானில் ஒரு நாளை தாங்க, ஒரு மாதம் இல்லை, ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நான் நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு கிடைச்சிட்டேன். அந்த ரமதானில் கிட்டத்தட்ட 23வது நோம்பு பிடிச்சிக்கிறோம் எல்லாரும். இது நாங்கள் துவா செஞ்சோ துவா செய்யாமையோ எல்லாம் எங்களுக்கு தந்துட்டாங்க. 23 நோம்பு பிடிச்சிக்கிறோம். அதுலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் எல்லாரும். ரமதானில் பொக்கிஷமான காலம் கடைசி கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம் வந்தாலே என்ன செஞ்சிருவாங்க? மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. இத்திகாஃப் மௌத்தாரத்துக்கு முந்தின வருஷம் 20 நாள் மீட்டாங்க. அவ்வளவு பொறுமதி ரமதானுடையதான். மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவும் எப்படி இருக்கும்? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ் இந்த எல்லா விஷயத்திலையும் கடைசியை சிறப்பாகி தந்தது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் கடைசி. மேலானவர்களே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பேரில் முஸ்லீம் ஆகிக்கிறோம். இதில் யாருக்கு கேரண்டி பண்ணேலும் நான் முஸ்லீமாக மூத்தா போவேன்? யாருக்கு கேரண்டி பண்ணேன் சொல்லலாம் மேலானவர்களே? சென்ற வருஷம் இந்த எத்தனையோ பேர் எங்களை வாலிபர்கள் எத்தனையோ பேர் இந்த சபையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா பாடு இந்த வருஷம் அவன் கபர் இல்லை. அவங்க நினைக்கல அடுத்த வருஷம் ரமதானுக்கு முன்னால நான் மௌத்தா போவேன். பெரிய கட்ஸ் ஆகிட்டாங்க. எந்த நோய் மீக்கல்ல, ஆனால் மௌத்தா போயிட்டான். அதே மாதிரி வரக்கூடிய ரமதான்ல நான் இப்பேனா நீங்க இப்பீங்கிற அல்லாஹ் வலம் தெரியும். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்கள் ஆக முக்கியமான கட்டம் தான் இந்த ரமதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சு ஒரு ஹதீஸை சொன்னாங்க. மேலானவர் சொன்னாங்க சில மக்கள் அமல் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, கூட அமல் செய்வாங்க. இவரை ஒரு எட்டெடுத்து வச்சா சொர்க்கம். கடைசி கட்டத்தில் ஒரு பாவத்தை செஞ்சிருவார், நரகத்துக்கு விட்டு கொடுத்துருவார். சில மக்கள் பாவம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, இன்னொரு எடுத்து வச்சா நரகம். கடைசி கட்டத்தில் நன்மையை செய்வார், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இந்த ஹதீஸை சொன்னா சஹாபாக்கள் ஏங்கி ஏங்கி அழுதாங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் இவ்வளோ அமல் செய்கிறோம், ஏந்த கடைசி கட்டம் என்ன ஆகுமோ தெரியாதே. எவ்வளவு அமல் செய்கிறோம், எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு சதகா கொடுக்கிறோம். மேலானவர்களே ஏண்ட கடைசி கட்டம் எப்படி ஆகும்? யாருக்கு கெஸ் பண்ணேலும், யாருக்கு கேரண்டி பண்ணேலும் ஏண்ட கடைசி நேரம் இப்படித்தான் நான் மௌத்தா போவேன். மேலான சஹாபாக்கள் கூட பயந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன நாவினால சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொன்ன சஹாபாக்கள் கூட என்ன பயந்தாங்க? இந்த கடைசி நல்லா வந்துடணும். எல்லாரும் விடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மேலானவர்களே? யார்? முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான் எல்லா உலகத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை நாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பினோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மா தகத்தம மின் ஸம்பிக் வ மா தஅخر. நபியுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எங்கட தான் பாவம் நன்மை பாவம் எழுதப்பட்டது, பாவமே இல்லை. இப்படிப்பட்ட நபி சக்கராத்துடைய நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியுடைய தலையை மடியில் வச்சுக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாவது சொர்க்கம் போவாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் ஏதோ முணுமுணுக்கிற சப்தம்.
யாரு நல்லா யோசிங்க, யாரு அல்லாஹ் ரஹ்மத்தா அனுப்பினவங்க, பாவமே செய்யாதவங்க, சக்கராத்தில் இன்னமும் ஊதுறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ட காதை கொண்டு போய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்கிட்ட வச்சான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், என்னை பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், எனக்கு நீ இரக்கம் காட்டிடியா அல்லாஹ், நான் மௌத்தா போனா உன்னிடத்துல யாரெல்லாம் ரஃபீகுல் அலா என்ற உயர்ந்த அந்தஸ்தில் ஈகிறாங்களோ இவர்களுடைய அந்தஸ்தில் என்ன சேர்த்துடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு பயந்து துவா செஞ்சா மேலானவர்களே, இன்னைக்கு நாங்க பேசினா பாவம், சிந்திச்சா பாவம், பார்த்தா பாவம், எங்கட ஒவ்வொன்றும் பாவத்தோட கலந்துதான் இருக்குது. இப்போ நான் நீங்கள் எவ்வளவு துவா செய்யும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கணும். ரமதான் வந்துருச்சு, 23 ரமதான், கடைசி ரமதான், கடைசி 10. இதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு ரமதானுடைய நோன்பு பிடிக்கும் நீங்க நினைச்சுக்கோங்க, இது ஏண்ட வாழ்நாள்ல கடைசி ரமதானாக இருக்கலாம் என்பதாக பிடிக்கும். அப்பதான் அமல் செஞ்சுக்கணும், ஷைத்தா விட மாட்டான். ஏண்ட வாழ்நாள் ஏன் ரமதான் முடிஞ்ச எல்லா இடத்துல 2 லிஸ்ட்டை கொண்டு போவோம், 2 பட்டோல. ஒன்று, யா அல்லாஹ் இவர் என்ன கொண்டு பொருந்தி கொண்டவர், இன்னொன்று நான் இவரை பொருந்தி கொள்ளவில்லை. மேலாளர்களே, நாங்கள் யோசிக்கணும், 23 ரமதானை முடிச்சிட்டோம், இந்த ரமதான்ல நாங்க எத்தனை பேர் இந்த பொருந்தி கொண்ட பட்டோலை நீக்கிறோம். அதுலேயும் கடைசி 10 ஆக முக்கியமான ஒரு நாள், அதில் 2 நாள் வைத்திருச்சு. லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கக்கூடிய 2, 21, 23, 25, 27, 29 ஆக முக்கியமான ஒரு நாள் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இரவுக்காக வேண்டிய ஒரு சூறாவை இறக்குகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த சூறாலே 3 தடவை அல்லாஹ் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் எவ்வளவு சிறப்பு பெறாங்க. என்ன கேட்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த இரவுல தான் நான் குர்ஆன் இறக்கிறேன். இந்த இரவுக்கு எதனால கண்ணியம் மேலானவர்களே? லைலத்துல் கத்ருக்கு எதனால கண்ணியம்? குர்ஆன் இறக்கப்பட்டதனால கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால கண்ணியம்? குர்ஆன் வேதமாக கொடுக்கப்பட்டதனால கண்ணியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதனால கண்ணியம்? குர்ஆனை வஹியா கொண்டதுனால கண்ணியம். குர்ஆனால கிடைச்ச கண்ணியம் தான் இந்த இரவு. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல, நபிட்ட கேட்கிறா, நபியே லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? ஏன் அந்த இரவோட சிறப்பை சொல்றதுக்கான கேட்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கிட்டத்தட்ட 1000 மாதங்களை விட சிறந்தது. மேலாண்மை, நேற்று இரவு லைலத்துல் கத்ராவாக இருந்தால் நாங்கள் மஸ்ஜிதில் நாங்கள் அன்றைக்கு அமல் செஞ்சிருந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு என் பட்டோல 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. 40 வருஷம் தான் வாழ்ந்திப்போம், ஆனால் பட்டோல எப்படி எழுதப்பட்டிருக்கும்? இவர் 40 வருஷத்தோடு சேர்த்து 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை எழுதப்பட்டிருக்கும். எங்களோட பட்டோலையே மாறியும். அவ்வளவு சிறப்பான நாளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள், ஒரு ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மின் குல்லி அம்ர். மேலாண்களே, அம்ருன்னு சொன்ன என்ன தெரியுமா? அந்த இரவுல ஒவ்வொரு மனிதனுடைய தக்தீரும் எழுதப்படுமா. இவர் அடுத்த வருஷம் நீப்பாரா, இந்த வருஷம் இவர் என்ன செய்ய போறாரு, என்ன நல்லாமல் செய்வார், இவர் பொருந்திய கொண்டவாறு வாழ, இப்படியெல்லாம் உலமாக்கள் எழுதுகிறார். கொஞ்ச நேரம் தான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹுடைய இஷாவுடைய நேரத்திலிருந்து சுபஹுடைய நேரம் கொஞ்ச நேரம் தான் அந்த இரவு மேலானது. இந்த இரவுல அமல் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் நின்று வணங்கின நன்மை கிடைச்சு. எங்களால் ஏழுமா? மேலான ஏழுமா? அவ்வளவு சிறப்பான கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். மிஸ் பண்ணிட வாடும். இன்னும் 7 or 6 நாட்கள் மேலானவர்களே, இந்த 7 or 6 நாட்கள் நாங்கள் 7 வரையில் மஸ்ஜிதில் கழிங்க, இஸ்திக்ஃபாரோட கழிங்க. எல்லாரும் அமல் செய்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்ல அமல் செய்கிறோம்.
மேலே செல்லவங்க அதுவும் இல்லை. ஆனால் அமல் செய்கிறவங்க நினைச்சிடக்கூடாது நான் இருக்கேன். அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இந்த இரவுல தௌபாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யல. இந்த ரமதான் வந்து 30 தராவிய தொழாதவன் நாசமா போட்டு துஆ செய்யல. என்ன தெரியுமா துஆ செஞ்சாங்க? ரமதான் வந்தும் யார் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்யலையோ இவரு நாசமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. நபி ஒரு நாளும் தன்னுடைய உம்மத் நாசமா போன்னு விரும்பாத நபி. சக்கராத்துடைய நேரம் மேலானவர்களே, நான் சொன்னேன். கேட்டாங்க மலக்குல் மௌத்தே சக்கராத் இவ்வளவு வருத்தமா? அலா இன்னலில் மௌத்தில சக்கராத். இந்த கட்டத்தில் சொன்னாங்க ஒவ்வொரு ஆத்மாக்கும் சக்கராத்தி. சக்கராத் இவ்வளவு வருத்தமா சொன்னாங்க. யார சொல்லலாம் உங்களுக்கு ஒன்றுனா அவங்களோட உம்மத்துக்கு 70 யார சொல்லலாம் சொல்லுங்க. அதை சொல்லலாம் உங்களுக்கு ஒன்றுனா அவங்களோட உம்மத்துக்கு இதை விட பணம் மடங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. சொன்னாங்க எனக்கு இந்த ஒன்றே எனக்கு தாங்கலாம், என் உம்மத் எப்படி தாங்கும்? சொன்னாங்க இன்றையிலிருந்து கியாமத் வரைக்கும் என் உம்மத் யாரெல்லாம் வராங்களோ எல்லா உம்மத்துடைய சக்கராத்தையும் எனக்கு தந்து என் உம்மத்துடைய சக்கராத்தை லேசாக்கிடுங்களே மலக்குல் மௌத்துல கெஞ்சினாங்க. மேலான சக்கராத்தில் உம்மத்துடைய சக்கராத்தில் கூட கஷ்டப்படக்கூடாது கெஞ்சின நபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்ச உடனே ஆமீன் சொல்றாங்கன்னா நாங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஏன் இந்த ரமதான் வந்தும் ஒத்தர் பாவம் மன்னிப்புக்கு தௌபா செய்யலண்டா மேலானவர்களே அவருக்கு சந்தர்ப்பமே இல்லை, சான்ஸே இல்லை அவர் தௌபா செய்யலாம். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் தௌபான்னு என்ன தெரியுமா? 27ஆம் நோம்புக்கு மாஷா அல்லாஹ் இப்போ எப்படி இந்த மஸ்ஜித் எப்படியோ தெரியும். இப்போ ரமதான் ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் 4 சாப் 5 சாப் பண்ணியிருந்தது. இப்போ தேஞ்சி வந்து இப்போ 1.5 சாப்பில் நின்று. இப்போ கடைசி வரக்குள்ள மாஷா 27க்கு இதே பெரிய க்ரௌடோடு வரும். எங்கட மக்கள் எப்படி தெரியுமா நினச்சி கொண்டிருக்கிறாங்க? 27 வந்து ஹஸ்ரத் லைட் ஓ பண்ணிட்டு ஹஸ்ரத் ஒன்று வந்து தௌபா செய்வார். ஹஸ்ரத் அவருக்கு தெரிஞ்ச பாவத்தை தான் தௌபா செய்வார். இப்போ நவீனமாக பாவம் செஞ்சுப்பாங்க. இப்போ புது பாவம் ஹஸ்ரத்துக்கு அந்த பாவம் தெரியாமல் இருக்கும். ஹஸ்ரத் அவருக்கு தெரிஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்வாங்க. இவங்களும் அந்த லைட் ஓப்பன் அழுதுட்டு போகணுன்னு இவர் வெளியே போகலை நினச்சிடாரு. மாஷா அல்லாஹ் இந்தியோட நான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டேன். மேலானவர்களே ஒரு தௌபால மன்னிக்கப்பட்ட என்ன செய்யலாம்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே செய்யலை, ஒரே ஒரு தவறு. சொர்க்கத்துள்ள ஒரு கனியை சாப்பிட்டாங்க. அகலா மின்ஹா நேரம் சொர்க்கமை கனியை சாப்பிட்டாங்க. அந்த கனியை சாப்பிட்ட நல்லா சொர்க்கத்திலே தூக்கி வீசிட்டாங்க. ஒரு தவறு அல்லாஹ் தடுத்து ஒன்று செஞ்சான். இந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு கனியை சாப்பிட்டதுக்காக வேண்டியே 40 வருஷம் தௌபா செஞ்சாங்க. ஒரு 27 மட்டும் செய்யல, 40 வருஷம். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. 40 வருஷம் ஓதுறாங்க. ரப்பனா என்னுடைய ரப்பே, ظلمنا انفسنا எனக்கே நான் அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். وان لم تغفر لنا நீ என்ன மன்னிச்சலன்னு சொன்ன யா அல்லாஹ். وترحمنا நீ எனக்கு இரக்கம் காட்டல யா அல்லாஹ். لنكونن من الخاسرين நான் நஷ்டவாளிகள கூட்டது. 40 வருஷம் தௌபா செஞ்சாங்க. ஒரு தவறுக்கு மேல இன்னைக்கு எத்தனை தொழுகை கலா, எத்தனை வட்டியோட தொடர்பு, எத்தனை வியாபாரத்தில் ஹராம், எத்தனை தேவையில்லாத கண்டெக்ஸ், எத்தனை தேவையில்லாத விஷயங்களோட ஃபோன். இன்னும் ரமதான் வந்து மனுஷல்ல பிறகு இன்னும் நாங்கள் இன்னும் இருந்தல்ல, இன்னும் அதே கலா சைத்தான் இல்லை. நாங்கள் யோசித்தோம் என்ன காரணம், நாங்கள் என்ன காரணம், ஏன் எனக்கு ரமதான் வந்தும் இன்னும் எனக்கு அமல் செய்ய ஆசை வருதில்லை. மேலே உலமாக்கள் சொல்றாங்க கஸ்வத்துல் குலு, அதாவது சில மக்கள் உள்ளத்தை அல்லாஹ் கல்லஞ்சமாக்கிடுவாங்க. அவனுக்கு என்ன சொன்னாலும் படாது. அல்லாஹ் குர்ஆன் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. சில மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் படைய அல்லாஹ் உள்ளத்தில் சீல் வச்சுட்டாங்க. அது பயங்கரமான சீல், அல்லாஹுடைய சீல். இன்றைக்கு உலகத்தில் இந்த ஃபென்டா கொக்கோ கோலா நாங்கள் குடிக்கிறோம், கம்பெனி சீல் வச்சு வருது. இந்த கம்பெனி சீல் வச்சதை வந்து வெளியில் வச்சு மேலானவர்களே ஒரு போத்தை ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க, சீல் வச்சது ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்கு போமா போகாதே. கம்பெனி சீல் வச்சது, அடியான் வச்ச சீல். அல்லாஹ் சீல் வச்சா பிடிக்கும்.
அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சில மக்கள் பாவம் செஞ்சு 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 உள்ளத்துல கருப்பு புள்ளி பட்டு 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 அவன் தௌபா செய்யாம அவன் உள்ளத்துல சீல் வச்சுட்டேன் நபியே, இப்படிப்பட்ட மக்களுக்கு சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லன் துன்திர்ஹும் லா யுமினூன். நீங்க பயான் பண்ணினாலும் வராது. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணேன். நரகவாசிகளுடைய நிறைய அடையாளங்கள் சொல்லிக்கிறான். நரகவாசிகள் அது ஒன்றுதான், எவ்வளோ உருக்கமாக பயம் பண்ணினாலும் படாது. அதில் மிம்பர்லேருந்து கத்துன்னு கத்துவார். வட்டி எடுக்கவானமப்பா, வட்டி அல்லாட யுத்தம் செய்யணும், வெளியே போகலாம், சட்டப்படி பயான் உண்டு. ஆனால் ஜும்மா முடிஞ்சு பைத்து முதலாவது செய்கிறவங்க பேங்கில் வட்டியை தான் எடுப்பாங்க. எவ்வளோ உருக்கமாக பண்ணினாலும் படாது. இதைத்தான் சொல்கிறாங்க, சில மக்களுக்கு படாதுன்னா அல்லாஹ் அவரை முடிவு பண்ணிட்டான், எங்கேயோ அனுப்ப பார்க்குறான். அல்லாஹ் எங்கேயோ அனுப்ப பார்க்குறான். எவ்வளோ உருக்கமாக துவா செஞ்சாலும் துவா கண்ணீர் வராது, கண்ணீர் வராது. காரணம் என்ன தெரியுமா? பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளம் பாவத்தில். அதனால அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பொன்னானதாக மதிச்சு, பொன்னானதாக மதிப்பு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த ரமதானை கழிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரொம்ப முக்கியம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய தௌபா செய்யுங்க. அல்லாஹ் நான் கடைசி நேரமே நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த கடைசி நேரம் சிறப்பாக அமையலையா, நாங்கள் உலகத்தில் என்ன செஞ்சு போயிடறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்ற, இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். அல்லாஹ் அவசர அவசரமாக கியாமத்தில் கேள்வி கேட்பாங்க. எப்படி அல்லாஹ் அவசர அவசரமாக கேட்பான்? உலமாக்கள் அதுக்கு நிறைய விளக்கம் அவள் ஒன்று சொல்றாங்க. எங்களோட பட்டோலை எடுத்து பார்ப்பானா, கடைசி கட்டத்தில் இவர் எப்படி மௌத்தா பேய்த்திறார். இவர் குர்ஆன் ஓதின மாதிரி மௌத்தானா சொர்க்கத்துக்கு போகும், இவர் பாட்டு கேட்ட மாதிரி மௌத்தானா மற்ற பக்கம். இப்படி இதை பார்த்து அல்லாஹ் முடிவெடுப்பான். அதனால உலமாக்கள் சொன்னாங்க, அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் என்னை கடைசி சிறப்பாக. அதனால இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆக முக்கியமான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பொண்ணான வரைச்சி இவரை நாளை மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் 6-7 நாள் இந்த நாளை மிஸ் பண்ணிடவானம். ஏன் கடைசி ரமதானை தான் பெரிய நஷ்டம் எல்லாம். அதனால் ரமதான் தந்த இந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக வரைச்சி நான் எல்லா இடத்துல தௌபா செய்வோம். ரமதான் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஆக முக்கியமான அமல் தான் ஜக்காத்துல் ஃபித்ர். ரமதானுடைய கடைசி கட்டத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர்னு ஒன்று கொடுக்கும். அதாவது வசதி உள்ளவர்கள், தனக்கு தின்றதுக்கு இல்லை, எனக்கு கடமை இல்லை, எனக்கே தின்றதுக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்னு கடமை இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ர் நாங்கள் எப்படி கொடுப்போம்டா, மேலாண்மைகளை ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட உலமாக்கள் ஒரு 4 முத்து. அதாவது நடுத்தரமான ஒருத்தர் தன்னுடைய கையால் அள்ளி போட்ட எத்தனை கிலோ, கிட்டத்தட்ட உலமாக்கள் சொல்ல 2.5 கிலோ 3 கிலோ. இது கிடையாது. வீட்டில் எனக்கு கீழால் எத்தனை பேர் ஈகிறாங்களோ அத்தனை பேருக்கும் பொறுப்புதாரி கொடுக்கணும். எனக்கு கீழால் 6 பேரையும் தான் இவரோட சேர்த்து 7 பேரை கொடுக்கணும். ஒருத்தருக்கு 2.5 கிலோ 3 கிலோ இந்த பழைய கட்டணம் கொடுக்கும். இது ஏன் கொடுக்கப்படுது? இந்த ரமதானுடைய இந்த 30 நாளும் நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்துக்கு கஃபாரா. நிறைய பேர் கேட்குறாங்க, புள்ள வௌத்துல புள்ளை ஒண்டி காசுற, இந்த புள்ளைக்கும் சேர்த்து ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? அந்த புள்ள திருநாளைக்கு முன்னால் பிறந்தா கொடுக்கணும். புறகாண்டத்து செவ்வாளுடைய புறகாண்டத்துக்கு முன்னால் அந்த புள்ள பிறந்துச்சுன்னா கொடுக்கணும், இல்லாட்டி தேவையில்லை. சில மக்கள் கேட்குறாங்க, எங்கட உம்மா இந்த ரமதானில் மௌத்தா பேசிட்டாங்க, இவங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? உலமாக்கள் சொல்கிறாங்க, பேணுதலுக்காகவே நீங்கள் கொடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். 2.5 கிலோ அரிசி தான் நீங்கள் கொடுங்க. உங்களோட உம்மா அப்போ மௌத்தா போனாங்கண்டா ரமதான், இந்த ரமதானில் மௌத்தா பேசிட்டாங்க, ஈந்தவங்க மௌத்தா போயிட்டாங்க, ஈந்தவங்க பேணுதலுக்காக கொடுங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இந்த 3 பேர் சொல்றாங்க, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, மேலாண்மைகளே, பெருநாளுடைய ஷவாலுடைய புற கண்டு பெருநாளுடைய தொழுக வாரத்துக்கு முன்னால எப்போ புற காணப்படுதோ அண்டையிலேருந்து இமாம் இந்த பெருநாளுடைய தொழுக முசல்லாக்கு வாரத்துக்கு முன்னால் அந்த இடப்பட்ட நேரத்தில் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும் சொல்றாங்க, எப்போ ரமதானுடைய புற ஆரம்பமோ அண்டையிலேருந்து உங்களோட ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து முடிக்கலாம் என்பதா. மேலாண்மை ஆக முக்கியமான அமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வலியுறுத்திய அமல். இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. எங்களோட ரமதான் கபூல் ஆகிறதுக்கு இதுவும் காரணம். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களால் வசதி இருக்குதா என்ன. உலமாக்கள் சொன்னாங்க, சில மக்கள் இதை சல்லியாக கொடுக்கலுமான்னு கேட்குறாங்க. மேலானவர்களே,
இமாம் அபூ ஹனீஃபா மட்டும் சொல்றாங்க சல்லியா கொடுக்கலாம். மற்ற 3 உலமாக்களும் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இந்த 3 பேரும் சொல்றாங்க இது சல்லியா கொடுக்கலாம். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ வளமையா, அதாவது நாங்க சாப்பிட்றது அரிசி, என்ன வீட்டில் என்ன அரிசி சாப்பிட்றோமோ அந்த அரிசியை கொடுக்கறது தான் சிறந்தது என்பதான். ஆனால் மிலானவர்களே, முக்கியமான ஒரு அமல். இந்த அமலை கட்டாயம் நீங்கள் அவங்களோட இந்த ரமதான கபூல் செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கிடைத்து கபூல் எது விட்டுரும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் ரமதானுடைய முக்கியமான ஒரு அமல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழகான மஸ்ஜிதை தந்திருக்கிறார். இந்த மஸ்ஜித்ன்றது ஒரு ஊருக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இடம், மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை பராமரிக்கிறது ஒரு நிர்வாகம் போட்டி. அந்த நிர்வாகத்துக்கு கீழான மேலானவர்களே இமாம்கள் இருக்கிறாங்க. இமாம் முஅத்தின் என்று 2 பேர் இருக்காங்க. கட்டாயம் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், இவங்கட என்ன வருஷத்துக்கு ஒருக்காதான் இவங்களை நாங்கள் கவனிக்கிறது, வருஷத்துக்கு ஒருக்காதான். இதையும் கூட இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்குறோம். மேலான சதகா கொடுக்க, ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள் அவர்கள் தான். அவர்களை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ, அவர்களை யார் கௌரவப்படுத்துறாங்களோ, நல்லா யாது வச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களோட பரம்பரையை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், பரம்பரை அல்லாஹ் சிறப்பாக்குவான். வரக்கூடிய ரமதான்ல நாங்க இந்த இமாம்கள் கிடைச்சிற 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்தை என்ன செய்யணும்? இன்றைக்கு நிர்வாகத்தை குறைச்ச நிர்வாகம் முயற்சி செய்ய, நிர்வாகத்துக்கு வந்துட்டேன்னு நான் சும்மா கேட்கலாம். அந்த நிர்வாகமும் முயற்சி செய்யணும். ஹசரத்தில் சம்பளத்தை கூட்டது 35,000 60,000 65,000 ஆக்குறண்டா, அதுக்கு 500 மசூரா. கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஊர் மக்கள் குறை சொல்றது என்ன, இவ்வளோ கொஞ்சம் வருமானம் வரல கொடுக்கல, வேற வருமானம் வரலன்னு சும்மா வைக்கலாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு நாள் ரமதானுடைய ஒரு நைட்டுன்னு நிறைய பேர் எங்கள்ட செல்வந்தர்கள் ஃபேமிலியாக சும்மா அது நானும் வீட்டில் தானே நோம்பு திறக்கிறோம். ஹசரத் நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு என்னை கூட்டாளி, இன்றைக்கி நான் கண்டிக்கு வந்திருக்கிற முக்கியமான இடத்துக்கு நோம்பு திறக்கிறது எவ்வளோ பில்டா, கிட்டத்தட்ட 45,000 செலவாச்சு. ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் நோம்பு திறக்கிறது. ஹசரத் சம்பளம் என்ன 40,000 ரூபா. இவர் ஒரு நாள் நோம்பு திறக்கிறதுக்கு 45,000 ரூபா. மனசாட்சிக்கா மேலானவர்களே, இன்றைக்கு மற்ற ஜொப் உதாரணம் வீட்டுக்கு கூடி புல்லு வெட்ட வாராரு, விறகு வெட்ட வாராரு, காலையில் 8 மணிலேருந்து 3 மணி மட்டும் வேலை செஞ்சால் 3,000 ரூபா. அவர் 30 நாள் வேலை செஞ்சாலே 90,000 ரூபா அவருக்கு சம்பளம் பண்ணுறது. எவ்வளோ நேரம்? 8 மணிலேருந்து 3. ஹஸ்பண்ட் டியூட்டி எப்படி? 24 மணி நேரம், 24 hours. நீங்கள் கேட்கலாம் 5 நேரம் தான் தொழுகிறார். வேணா நீங்கள் தொழுவிச்சு பாருங்கள். வந்து 5 நேரம் பள்ளியில் இருந்து 24 மணி. ஏண்டா ராவ் 12 மணிக்கு கோல் வரும், ஹசரத் என் அம்மாவுக்கு கொஞ்சம் சோமில்லை, சக்கராத் செய்கிறா, கொஞ்சம் வாங்கலே, கொஞ்சம் களிமா சொல்லி கொடுக்கணும். இது அந்த டைம் ஹசரத் தூக்கத்துட்டு எழுப்பி போகணும். இது டியூட்டியில் சேராதா? இது டியூட்டியில் சேராதா? அண்மையில் ஒரு இடத்துக்கு நான் பயானுக்கு போயிட்டு வரேன். அதனால ஒரு ஹசரத் என்ன செய்கிறாரு, என் கூட்டாளி தான், என் கிளாஸ்மேட், இவர் என்ன செய்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வெளியே நின்றுக்கிறார். நான் கோல் அடித்து பேசுகிறேன், எங்கே இருக்கிறீங்க? மஸ்ஜிதுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாரு. சொல்லறா என்ன விஷயம்? இல்லை, ஒரு ஜனாசா ஒன்று வருது, அதனால் 1 மணி ராவுமே நான் இந்த ரமதான் 1 மணி. அந்த ஜனாசா வந்தோன்னே அவங்கள குளிப்பாட்டு உடனே அனுப்பணும். ஆனால் அதுக்காக நின்று பண்ணிக்கிறேன். கொஞ்சம் யோசிப்பார். இன்றைக்கி ரமதானில் எத்தனை இஃப்தார் எங்களோட பிள்ளைகளோடு சேர்ந்து சந்தோஷமாக நாங்கள் குறைந்திப்போம். கொஞ்சம் சிந்திங்க மேலான. என்னை பிள்ளைகளை கிட்ட வச்சு நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனால் பிள்ளைகள் இல்லாமல் எனக்கு துறக்கலாப்பா, என்னை கொண்டாட்டிடலாம். இந்த உலமாக்கள் 30 நாளும் ரமதான் இங்கே துறக்கலாம். சில பிள்ளைய கோல் பண்ணி அழுது, வாப்பா ஒரு நாள் சரி ரமதானை துறக்கிறது விட்டுக்கு வாங்களே, ஒரு நாள் சஹர் செய்கிறதுக்கு வாங்களே, போகலாது. ஹசரத் அப்படி போயிட்டு இஃப்தார் இஷாக்கு லேட் ஆகிட்டான்னா அடுத்த நாள் சுபோக்கு இன்னொரு ஹசரத் சந்திப்பாங்க முசல்லா. ஏன் அப்படி தான் இன்றைக்கி மேலான நாங்கள் உலமாக்கள் பேசினா சொல்லுவாங்க இவர் சொந்த பிரச்சனை இது. நான் ஆஷாவில் இந்த பள்ளியில் நான் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசணும், என்ன கடமை. ஏன் உலமாக்களுடைய பிரச்சனை நாங்கள் பேசணும். இது நாங்கள் சமூக மாற்று மதத்து சகோதரர்கள், இவங்க செய்ய வேண்டிய வேலையை வெக்கம் கெட்ட சமூகம் நாங்கள் செய்கிறோம் இல்லை. அவன்ட சாப்பாடை கொடுத்துட்டு அவன்ட காலில் கும்பிட்டுட்டு வராங்க. அவன்ட வீட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு ஹாமிதோட காலில் கும்பிட்டுட்டு வராங்க. அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
இன்றைக்கு எங்கட உலமாக்கள் ஹக்க பேசக்கூடியவங்க மேலானவர்களே, உலமாக்களுடைய உம்மா வாப்பா தெரியாம மதரசா கொண்டு போய் போடல. இவன் போனா இவன் மதரசால வந்து பள்ளியில வந்து 60,000 ரூபாய் 50,000 காசு தெரியும். ஏன் போட்டாங்க? ஏண்ட புள்ள அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்பணும், ஏண்ட புள்ள அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கணும் தெரியும் மேலானவர்களே. ஏன் இன்றைக்கு உலமாக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறான்? ஒவ்வொரு பெருநாளும் யோசிங்க, ஒவ்வொரு பெருநாளும் யோசிங்க. எந்த ஹசரத் பெருநாளைக்கு வீட்டில் போய் பெருநாள் கொண்டாடினார்? ஊர் ஹசரத்தில் வேற விஷயம். அவரும் எப்போ போகணும்? பெருநாள் எல்லாம் முடிஞ்சு பள்ளி வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். நிறைய ஹசரத் மாட்ட வீட்டில் பெருநாள் அண்டு பெருநாள் இல்லை. நல்லா விளங்குங்க, பெருநாள் அண்டு பெருநாள் இல்லை. எப்போ தெரியுமா பெருநாள்? மேலானவர்களே, நான் கவலையோட பேசுறேன். எப்போ தெரியுமா பெருநாள்? ஹசரத் எப்போ வீட்டுக்கு போறாரோ அன்றைக்கு தான் அந்த புள்ள புதுட்டு கொடுக்குது. அன்றைக்கு தான். இதை நாங்கள் யோசிச்சோமா? நாங்கள் லீவ் கொடுங்கன்னு சொல்லல, ஏழும்டா செய்யுங்க, அல்லாஹ்வோட பரக்கத் செய்வானோட நிர்வாகம் வழக்கு மாட்ட உதவி கிடைச்சும். நாங்கள் என்ன சொல்ல வரேன்டா, இந்த ஹசரத் 60,000 ரூபாய் சம்பளத்தில் இந்த ஒரு மாதத்தை எங்கட மனசாட்சி யோசிங்க. எங்களோட ஸ்கூல் ஃபீஸ், எங்களோட ஆட்டா சல்லி, எங்களோட கிளாஸ் ஃபீஸ் இதெல்லாம் வச்சா அதுக்கு மட்டுமே 60,000 ரூபா தான் பேசுவோம். இவர் என்னத்தை சாப்பிட்றது, என்ன தொடுக்கு? நிறைய ஹசரத் மாதிரினா பின்னால் உடுப்பு வாங்கி, இன்றைக்கி என்ன பிள்ளைக்கு 3 உடுப்பு வாங்குகிறோம்டா, பின்னாலே ஒரு உடுப்பை குறையுங்க, குறைச்சிட்டு ஒரு உடுப்பு ஹசரத் நான் ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. சத்தியமாக சொல்ல, அவர் துவா செய்யணும்னு தேவையில்லை, அவர் துவா செய்யணும்னு தேவையில்லை, நீங்கள் துவா செய்யணும்னு சொல்லையும் தேவையில்லை, நீங்கள் சொல்லையும் தேவையில்லை. மேலானவர்களே, அவங்களோட சந்தோஷம் இருக்குதே, அல்லாஹ் உங்களை வேற லெவலில் கொண்டு போய் செஞ்சுருவார். அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசினேன் பயான்ல? இன்ன அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் பேசினேன். இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு எதனால கண்ணியம் தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்டதுனால கண்ணியம். குர்ஆனை சுமந்தவர்கள் இவர்கள். இவர்கள் யாரு? குர்ஆனை சுமந்தவர்கள். மேலானவர்களே, ஒவ்வொரு தராவிலையும் குர்ஆனை ஓதி அதை கேட்க வச்சு குர்ஆனுடைய நன்மையை தந்து உங்களை சுருக்கத்துக்குரியவர்களாக ஆகக்கூடியவங்க. இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவை எண்ணி கொடுத்தா சரி வருமா? மேலாம் சிறைய ஹசரத்மாரோட பிரச்சனை என்னன்னா, ரமஜான் வருது தானே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருஷம் ஒருக்கத்தான் கவனிக்கிறோம். இந்த ரமஜான்ல கிடைக்கக்கூடிய இந்த சதக்காவை எடுத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய கடனை தீர்த்துவோம். அண்மையில் ஒரு ஹசரத் சொன்னார், ஹசரத் போன வருஷம் எடுத்த கடனை நான் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ தான் தந்தாங்க, எங்களுக்குன்னு சேர்த்த சல்லியில் எங்களுக்குன்னு சேர்த்த சல்லியில் இவ்வளோ என்னதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதில் கொஞ்சம் பள்ளி டொய்லெட் கட்ட எடுப்போமேன்னு நிர்வாகம் எடுத்துச்சான். நல்லா ஐக்கவே மாட்டாங்க இவ்வளோ, நல்லா ஐக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு நான் அழுது சொல்கிறாரு ஹசரத், எங்களுக்குன்னு சான் வச்சுருந்தாங்க, எங்களுக்குன்னு சான் வச்சுருந்தாங்க, சல்லி கொஞ்சம் கூட சேர்ந்துருச்சு, ஆனால் அந்த சல்லியில் இவ்வளோ கொடுக்கணுமா, இவருக்கு இவ்வளோ கொடுக்கணுமா? ஏன்னா டொய்லெட் வேலை கொஞ்சம் மிக ஹராம். நிர்வாகம் என்ன செஞ்சீங்க? அதில் எடுத்து அதில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இவ்வளோ கொடுத்தா போதும், மிச்சம் கொடுத்தா இவ்வளோ கொழுப்பு வந்துருமா? ஒருத்தர் பேசுகிறாரா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருக்கு நல்ல மௌத்து வருமானு எனக்கு தெரியாம, அவருடைய பரம்பரையிலே சத்தியமாக சொல்றேன், அல்லாஹ் ஆலிம்கள் அல்லாஹ் உருவாக்க மாட்டாங்க. இன்னைக்கு எங்களோட சமூகம் கேவலமாகிக்குது. இன்னைக்கு சதக்கா ஹசரத் மாதிரி கொடுங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு தேவையுள்ளவர்களாகி நாங்கள் கண்ணியமாக வைக்க வேண்டியவங்க, மேலானவர்களே, கண்ணியமாக வைக்க வேண்டியவங்க. 24 மணித்தியாலம் யார் டியூட்டி செய்யறது? ஹசரத் மால் கிழமையில் மாசத்துல 4 நாள் தான் லீவு. வருஷத்தில் கிழமை கணக்கெடுத்து பாருங்க, 48 நாள் தான் தண்ட குடும்பத்தோடு இருக்கிறாங்க. 4 நாள் லீவ், வருஷத்துக்கே 48 நாள். இந்த ஹசரத்துக்கு கொடுக்குற சம்பளமும் மதோகதி. இந்த ஹசரத்துமான சாப்பாடு மேலான இன்றைக்கு 1 கிலோ இறைச்சியோட விலை என்ன மேலான இருக்குது? இவன் ஒரு நாள் சம்பளத்தை விட இறைச்சி வேலை. நான் காரமாக பேசுகிறேன், நான் மன்னிச்சுக்கோங்க. இது எங்களோட சமூகம், நாங்கள் இந்த மஹல்லா அழைக்கக்கூடியங்க. நான் இந்த மஹல்லாக்குன்னு பேசுகிறேன், எல்லாருக்கும் பேசுகிறேன். ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, நிர்வாகம் மட்டும் இல்லை. இந்த ஹசரத்துடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கவலைக்கும் நான் காரணமே. இந்த உலமாக்கள் லேசில் மேலானவர்களே, சின்ன வயசில் மதரசால கொண்டு போய் போத்துருவான். தன் உம்மாவோட மடக்க வேண்டிய வயசு 6 என்ன செய்வாங்க, 6ஆம் வகுப்பு படிக்க 10, 11 வயசு தான் மதரசா. உம்மா வாப்பாவை தேடுற வயசு. இந்த வயசில் மதரசால கொண்டு போய் உம்மாவை கட்டி பிடிச்சி படுக்க வேண்டிய புள்ள மேலான தலவாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு உம்மா நினச்சி அழுது படுக்குது.
இவ்வளோ கஷ்டம். அந்த மதரசாலையும் கூட எப்படி பானும் பருப்பும் பானும் இப்படிதான் வரணும். இதை திண்டு கஷ்டப்பட்டு வந்தா அங்கேயும் ஹசரத் மாட்டை அடிபட்டு உஸ்தாத் மாட்டை அடிபட்டு வந்து பள்ளிக்கு வந்தா மேலானவர்கள் இங்கே நிர்வாகத்துக்கு கீழே அடி வரணும். அங்கேயும் கொஞ்சம் 1 ஹவர் 2 ஹவர் லீவ் எடுத்துட்டாங்கன்னா ஹசரத் நீங்கள் டிக்கெட்டை எடுத்துருவாங்க. கொஞ்சம் யோசிங்க மேலானவர்கள். நான் காரமாக பேச அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கோங்க. இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய ஹசரத்தை நாங்கள் கவனிக்கலண்டா இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கியாமத்தில் கேள்வி கேட்க. இந்த ரமதான் ஆக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்தால் சதக்காவை கொடுப்பாங்களாம், வாரி கொடுப்பாங்களே. மேலான இன்றைக்கு நாங்கள் ஜும்மா தொழுகிறோம். இந்த ஜும்மாவுடைய நன்மை வேற. வாரக்கிழமை பெருநாள் வந்து ஒரு ஜும்மா தொழுவோம். அன்றைக்கு தொழுகிற ஜும்மாவுடைய நன்மை ரமதானில் தொழுகிறதுக்கு அவ்வளோ நன்மை. ரமதானில் கூட இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நோய் எந்த ஸ்கேனுக்கும் படுவதில்லை. மேலான இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா கொடுங்க. கெட்ட நோய்க்கு மருந்து சதகா. கியாமத் நாள் அல்லாஹ் சொன்னா யார் அல்லாஹ்வுக்காண்டி சதகா கொடுக்குறாங்களோ கியாமத் நாள் ஒரு ஜானுக்கு மேலால சூரியன் நீக்கும். அந்த அல்லாஹ்ட அரிசிக்கு கீழால அல்லாஹ் நிழல் கொடுப்பான். யார் அல்லாஹ்வுக்காண்டி சதகா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் துஆ இருக்கும். யார் அல்லாஹ்வுக்காண்டி சதகா கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்கள நெருக்கி கொள்வாங்களாம். இன்றைக்கி நாங்கள் சதகா கொடுக்குறோம் தானே ஹசரத். ஏன்னா கொடுக்குறதுக்கு எங்களோட ஊரில் ஹக்கான உத்தர் ஈக்கிறான்னு சொன்னால் எங்களோட மஸ்ஜிதுடைய இமாம்களும் முஅத்தின்களும் அவர்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்கள கண்ணியப்படுத்தி பாருங்க, நிச்சயமாக அவங்களோட ஊரில் எத்தனையோ முசீபத் இல்லாமல். அதனால் மேலானவர்களே, இந்த சந்தர்ப்பம் ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பயான் பேசினேன். கடைசி நேரத்தை சிறப்பாக்குங்க. கடைசி நேரம் மோசமாக போனால் உங்களோட வாழ்க்கையை கியாமத்தில் பெரிய நஷ்டம். மேலானவர்களே, கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா சொன்னாங்க. அந்த சதக்கா என்ன செஞ்சிடும்? எங்களோட பலாய் முசீபத்தில் நீக்கிடும், கதிரை மாற்றிடும். இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, வதத்ஃபஉ மைத்தத்தஸ்ஸூ. நல்லா விளையும், கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பு. கெட்ட மௌத்து எங்கட அமலை வச்சு நாங்கள் சொருக்கம் போன்ற சொல்லலாம். கெட்ட மௌத்து இன்னைக்கு எங்கட ஊர்ல அஹக்கானவர்கள் இவர்கள் தான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை சரியா பயப்படுற கூடியவங்க உலமாக்கள் தான். வேற யாரும் அவங்கள மாதிரி பயப்பட மாட்டான். மனிதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட குறைய பேசுவாங்க. அல்லாஹ்விடத்துல சரியா நீங்க கொடுத்து பாருங்க, அல்லாஹ்வுக்காக நீ கொடுத்து பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட தொழில் என்ன முசீபத் என்ன பிரச்சனை நினைச்சு கொண்டு கொடுங்க. அல்லாஹ் இந்த பிரச்சனை இன்னைக்கு நாங்கள் சதக்கா கொடுக்குறோம். உலமாக்கள் எப்படி தெரியுமா கொடுக்கணுமா? ஏண்ட உள்ளம் கஷ்டப்படணுமா? நான் கொடுக்குற சதக்கா உதாரணமாக கோடீஸ்வரர், இவருக்கு 5000 கொடுக்குற சிம்பிள், அவருக்கு அது கணக்கும் இருக்காது. இது சதக்கா இல்லை. உலமாக்கள் உங்களோட பிரச்சனை நீங்களுடைய சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா உங்களோட உள்ளத்துக்கு பாரம் வைக்கணுமா? இவ்வளோ கொடுக்கணுமா? இப்படி கஷ்டப்பட்டு கொடுத்தா தான் உங்களோட நோய்க்குமா? நிறைய இடத்துல அப்படி நடந்து கொடுத்த சதக்கா நோய் சோமாக்கிச்சு. டாக்டரால் கண்டுபிடிக்காத நோயை அல்லாஹ் சோமாக்கினாங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எத்தனையோ நிறைய பிரச்சனை, பிஸ்னஸில் லாஸ்ட். ஏன்னா நீங்கள் யோசிங்க, நான் செய்ய வேண்டிய ஹக்கை சரியாக செஞ்சினான். ஏன்னா நிர்வாகம் மட்டும் இதுக்கு பொறுப்பு இல்லை. இந்த ஊர் மக்களாகிய நாங்களும் இந்த ஹஸ்ரத்மார்களுடைய முஅத்தினுடைய ஊரில் தேவலவர்களுடைய விஷயத்தை கட்டாயம் முடிஞ்சோம் செலுத்தி பாருங்கள். நிச்சயமாக இந்த நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் என்னால் சில மக்கள் நாங்கள் நாங்கள் சின்ன ஆக்களே சின்ன தொகையை கொண்டு போய் தினையை கொடுக்கலாம். என்ன வருமானம் மேலானவங்களே உங்களால் ஏழுமானத்தை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாக்க சொன்னது பெரிய கணக்கு சதக்கா சொன்னாங்க. இத்தகின்னா ஒலோ பிசிக்கு தம்ரா. ஈச்சப்பழம் இல்லை, ஈச்சப்பழத்தில் துண்டை கொடுத்து நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தெரிவிக்கணும் சொல்லலாம் மேலானவர்களே. அதனால் இந்த ரமதான் ஆக முக்கியமான கட்டம், கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த நிர்வாகம் இந்த ஹஸ்ரத்மார்களுக்காக இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் சேர்ப்பாங்க. கட்டாயம் உங்களோட மனசால தாராளம் உங்களோட சதக்காக்களை கொடுத்து பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட மௌத்தையும் கடைசி நேரத்தையும் சிறப்பாக்கி தருவான். உலகத்திலேயும் கண்ணியமானவர்களோட கூட்டத்தில் அல்லாஹ் வைப்பான். நாளை கியாமத்துடைய நாளையிலும் கண்ணியமான கூட்டத்தில் ஆக்குவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கவுலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிடுவான்.